நேற்றாட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், புது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, வாரப்பலன் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வாரம்னா இன்றைக்கி திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். சரிங்களா? இந்த வாரம் ஃபுல்லாக ஃபஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்திருந்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு தீர்வு கிடைக்காம அந்த மாதிரி இருந்திருந்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு உதவி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, உதவி பண்ணியிருந்தால் நான் கொஞ்சம் இந்த கலவரமான சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் அமைதியான சூழ்நிலைக்கு போயிருப்பேனே, ஒரு அமைதி கிடச்சிருக்குமே, நிம்மதி கிடச்சிருக்குமே அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இந்த வாரம் அந்த அமைதி, அந்த நிம்மதி உங்களுக்கு கிடச்சிடும். ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கொஞ்சம் கலவரம், மனசஞ்சலம் அந்த மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் சூழ்நிலை அமைதிக்கு திரும்பும். சரிங்களா? ஏன்னா இப்போது இங்கே பார்த்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ அம்மா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இல்லை அப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்க, அம்மா இல்லைன்னா அம்மா ஸ்தானம். ஏன்னா எம்ப்ரஸ்ங்கிறது வந்து அம்மானு மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. என்ன நம்ம டேரோவில் ஜெண்டர் பார்க்குறதுல எனர்ஜி தான் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த வாரம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன தோணுது அப்படின்னா, சில பேருக்கு குழந்தை பற்றிய எண்ணங்கள், அதாவது குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை குழந்தைக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா எம்ப்ரஸ்ங்கிறது அவங்க குழந்தை சுமக்கிறவங்க. எம்ப்ரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குழந்தைக்கான செய்தி இப்போ வரைக்கும் வராமல் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க, என்னடா நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு அந்த அந்த விஷயம் கேட்டு, அந்த செய்தி கேட்டு உங்களுக்கு ஒரு அமைதி அப்படின்னு வைங்களேன். எக்ஸாம்பிள், சரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஒரு நிம்மதி, அப்பாடா நமக்கு குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற ஒரு இதுன்னு வைங்களேன். சரி, நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து வீக்லி ரீடிங் பண்ணும்போது நான் எடுத்தோன்னே ஓவரால் எனர்ஜின்ட்டு ஒன்று பார்ப்பேன். சரிங்களா? இப்போ அதுதான் நான் பார்த்துருக்கேன். அடுத்தது நம்ம சூழ்நிலைக்கு வந்துடலாம். நிறைய வந்துருச்சு. ஓவரால் எனர்ஜின்னு பார்க்கும்போது ஒரு அமைதியான சூழல், ஒரு அமைதி, ஒரு நிம்மதி. பாருங்க, எம்ப்ரர் எம்ப்ரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சில சமயம் எம்ப்ரஸ் வரும்போது டிவைன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா இந்த வாரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சரிங்களா? இல்லை நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்வீங்க, ரெண்டு பேருமே. ரெண்டு பேர்த்தோட ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரியும் இல்லையா, தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து புரிதல் இல்லாமல் இருந்துச்சு, சமீபத்தில் ஏதோ நீங்கள் வாக்குவாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒருத்தர் தப்பாக புரிச்சிட்டிங்க, இல்லை யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை தப்பாக புரிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த வாரம் ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவீங்க.
சரிங்களா? உனக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. உன்னை பற்றி எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இந்த வாரம். சரிங்களா? இந்த எம்ப்ரர் எம்ப்ரஸ் ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இந்த வாரம் உங்களுடைய சவால் என்ன? ம் ம் அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த அமைதியான சூழ்நிலைக்கு போவீங்க அப்படின்ட்டு. இது எப்படின்னா, இப்போ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்டு வரும்போது எண்ட் ஆஃப் அ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறீங்க போல இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அப்படின்னா, சாதாரணமாகவே ஃபேமிலியில் எப்படி இருப்போம், எல்லா டைமுமே எல்லாருமே வந்து ரொம்ப கரெக்டாகவே புரிஞ்சே இருக்க மாட்டேன். இப்போ கணவன் மனைவின்னு எடுத்துட்டாலுமே எப்போவுமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப கரெக்டாகவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இப்போது ஒரு ஒரு சரி, இனிமேல் வந்து உன்னை தப்பாகவே நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன் என்றைக்குமே அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரி, இந்த விஷயத்தில் இப்போ நான் உன்னை நம்புகிறேன், பேசிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும். என்ன பேசாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா சரி பேசிக்கலாம். இந்த விஷயத்தில் நான் உன்னை நம்புகிறேங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா வேர்ல்டுங்கிறது அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிதல் இல்லாமல் இருக்குன்னா அந்த அந்த புரிதலையே ஒரு பெரிய புரிதலாகி வர்ற மாதிரிங்கிறது தான் வேர்ல்டு. அது உங்களுக்கு சவாலுங்கிற ஒரு பொசிஷனில் வரும்போது அது கம்ப்ளீட்டான ஒரு புரிதலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நீங்கள் சிரமப்படுவீங்க. அப்பவும் ஒரு ஓரமாக எதுக்கு போக போக பார்த்துக்குவோம், இப்போ நான் உன்னை நம்புகிறேன், இந்த விஷயத்தில் நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. சரிங்களா? சரி, பலன் என்னன்னு பார்த்துடலாம். அவுட்கம் நிறையா வந்துருச்சு. ஏன்னா எனக்கு கார்டு நிறையா வருது. பார்த்தீங்களா? அதுதான். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உண்மை பேசுவீங்கன்னு வைங்களேன். இந்த வாரம் இந்த வாரத்தோட பலன் என்னென்னா, உண்மை தெரிஞ்சிடும். நீங்கள் உண்மையே பேசுவீங்க, நேருக்கு நேராக பேசுவீங்க. இந்த மறைமுகமாக பேசுகிறது, குத்தி காட்டுறது, நீ அப்போ இப்படி பண்ண, இப்போ நீ இப்படி பண்ணுற, அந்த மாதிரி குத்தி காட்டிக்கிறது அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அதனால தான் வந்து இங்கே ஏதோ கொஞ்சம் மனசஞ்சலம் கலவரம் ஆன மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆக மொத்தம் இந்த வாரம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் நேருக்கு நேராக நின்று இதுதான் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி உண்மையை பேசிக்குவீங்க. உண்மையை சொல்லணுன்னா அதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ரெண்டு பேரும் மனசு விட்டு ஒருத்தர் ஒருத்தர் உண்மையை பேசணும் இல்லையா? எதையும் மறைக்காமல். சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக உண்மையை வந்து நீங்கள் மறைக்க மாட்டீங்க. ஆமாம், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முகத்துக்கு நேராக பேசுவீங்க. ஒருவேளை அதனால தான் இந்த மாதிரி கடைசியில் நீங்கள் ஒரு அமைதிக்கு வர்றீங்கன்னு நினைக்கிறேன், உண்மையை பேசுகிறதுனால. சரி, இந்த வாரம் உண்மை. சரி, உங்களுக்கான அறிவுரை என்னன்னு பார்ப்போம் இந்த வாரம். ரொம்ப அழகான அறிவுரை. ரெண்டு பக்கமுமே பாருங்கள். நீங்கள் பேசும்போது நீங்கள் உண்மையை பேச போகிறீங்க இல்லையா? உண்மையை பேசும்போது ரெண்டு பக்கமுமே பாருங்கள். ரெண்டு பக்கமும் நின்று யோசிங்க, சுமூகமாகுங்க. அதுதான் உங்களுக்கான கைடன்ஸ்.
சுமூகமாகுங்க, 2 பக்கமும் யோசிங்க, சண்டை போட வேண்டாம்ங்கிறது தான் உங்களுக்கான கைடன்ஸ். சரிங்களா? சரி, ஹாப்பி வீக் அஹெட். இன்னைக்கு திங்கக்கிழமை, நம்ம நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.